வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்தார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கியது. அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புதினுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இத்தாலி அதிபர், பிரிட்டன் பிரதமர், பின்லாந்து அதிபர், ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஆகியோரும் வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்துள்ளனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட முயற்சியிலே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கிறார். இதற்காக ரஷ்யாவினுடைய அதிபரை கடந்த வாரத்திலே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்தித்து பேசியிருந்தார். தொலைபேசி மூலமாகவும் ரஷ்ய அதிபருடன் அமெரிக்க அதிபருடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரவழைக்கப்பட்டு அவருடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய யூனியனை சார்ந்த பல்வேறு முக்கிய தலைவர்கள், நாட்டோ அமைப்பினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபருக்கு ஏற்கனவே அவர் பேசியிருந்தார், நம்பிக்கை கொடுத்திருந்தார். போரை நிறுத்துவதற்கான முழு முயற்சி அமெரிக்கா சார்பில் மேற்கொள்வோம் என்று. இந்த நிலையில் தான் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு அழுத்தம் தரக்கூடிய விதமாக டொனால்டு ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் தற்போது மாறி இருக்கின்றன. கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நாட்டோ அமைப்பிலே நாங்கள் உக்ரைனை இணைத்துக் கொள்வோம், உக்ரைனுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவோம், ஆயுதம் வழங்குவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது உக்ரைன் ரஷ்யா தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே 2013 காலகட்டத்தில் உக்ரைனுடைய நிலப்பகுதியில் ரஷ்யா கைப்பற்றியிருந்த ஒரு சில பகுதிகளை, தீபகற்பங்களை எல்லாம் ரஷ்யாவிற்கே வழங்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றார் டொனால்டு ட்ரம்ப். அது மட்டுமல்லாமல் நாட்டோ அமைப்பிலே உக்ரைனை இணைத்துக் கொள்ள முடியாது, அதற்கு பதிலாக நாங்கள் நாட்டோவிற்கு மாற்றாக வேறு ஒரு பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்கா தலைமையிலே ஏற்படுத்தி அதன் மூலமாக உக்ரைனுக்கான பாதுகாப்பை தொடர்ந்து வழங்குகின்றோம் என்று வலியுறுத்தி வருகின்றார். எனவே நாட்டோ அமைப்பில் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தை கைவிட்டுவிட்டு உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உக்ரைனை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வற்புறுத்த தொடங்கி இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உக்ரைன் அதிபரை பொறுத்தவரை அமெரிக்க அதிபருடைய இந்த நிலைப்பாடு மாற்றம் என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கலாக பார்க்கப்படுகின்றது. போரை நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் உக்ரைன் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரஷ்ய படை வீரர்களும் உடனடியாக வெளியேற வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாட்டோவுக்கு மாற்றாக வேறு ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி தருகின்றேன் என்று அமெரிக்க அதிபர் சொல்லக்கூடிய பாதுகாப்பு அமைப்பு என்ன, அதற்கான உத்தரவாதம் என்ன என்பதையும் கேட்டு வருகின்றார் ஜெலன்ஸ்கி. மேலும் இந்த கிரீமியா, தீபகற்பம் உள்ளிட்ட பகுதிகளை எல்லாம் ரஷ்யாவிற்கு நாங்கள் வழங்க முடியாது, அமெரிக்கா அதில் தலையிடக்கூடாது, அது எங்களுடைய ஒன்றுபட்ட நிலப்பகுதி என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்பது உக்ரைனுக்கு மட்டுமல்லாமல் ஐரோப்பிய யூனியனுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்ற ஒரு தகவலையும் அவர் சொல்லி ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர்களிடம் ஆதரவை பெற்றிருக்கின்றார் உக்ரைன் அதிபர். இந்த நிலையில்தான் ஐரோப்பிய யூனியன், நாட்டோ உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்தவர்களுடன் உக்ரைன் அதிபருடனான இந்த சந்திப்பை அமெரிக்க அதிபர் மேற்கொண்டிருக்கின்றார். இதன் மூலமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தேக்க நிலை முடிவுக்கு வரும் என்ற சூழ்நிலையை தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமெரிக்க அதிபர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சியின் மூலமாக உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் முடிவுக்கு வருமா என்று காத்திருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.